சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைக்கு, நீ ஒரு முக்கிய விஷயத்தை நினைத்து தானே கலங்கி கொண்டிருக்கிறாய். அப்பா, நெடுநாளாக இந்த பிரச்சனை என்னை பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு தீர்வு என்ன? இதற்கு நிரந்தர தீர்வை தாருங்கள். நான் எப்பொழுது இதிலிருந்து மீண்டு வரப் போகிறேன் என்று தெரியவில்லையே என்று நீ தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கு இதோ பொறுத்து இருந்து பார் குழந்தையே, உனக்கான நிரந்தர தீர்வு வந்துவிட்டது. உனக்கான சந்தோஷ செய்தி வந்துவிட்டது. மகிழ்ச்சியான தருணம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது. கடந்து வந்த வாழ்க்கையெல்லாம் கசப்பான அனுபவங்களை மட்டும்தான் தந்து கொண்டிருந்தது. அப்பா என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அந்த அனுபவங்களை எல்லாம் நீ மறந்துவிடு குழந்தையே. வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டுமோ அதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். கெட்ட விஷயங்களை உன் மனதிலிருந்து அகற்றிவிடு. ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கான செயல் அங்கு நடக்கவில்லை என்றால் அப்படியே நின்று விடாதே. அதில் என்ன செய்ய வேண்டுமோ, அடுத்தது என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை செய்து உன் வெற்றியின் இலக்கை பெற்றுக்கொள். ஒரு நல்ல குருவாக உனக்கு வழித்துணையாய் வந்து உனக்கான அத்தனை விஷயத்தையும் நான் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன். நீ எப்பொழுதுமே நிதானத்தை மட்டும் இழக்காதே. நிதானத்தை இழக்காதவரை உனக்கு தோல்வி என்பதே இல்லை. இந்த உலகில் ஒருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு. ஆகையால் உன்னுடைய வேலையும் வரும் வரை நீ பொறுமையாக இரு. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களே உன்னை புகழ்ந்து கொள்ளும் காலம் வரும். அதுவரைக்கும் அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்களே, இப்படி சொல்லிவிட்டார்களே, நிச்சயமாக நான் அவர்களை பழி வாங்கியே தீர்வேன் என்று மட்டும் நீ நினைத்து விடாதே. உன் வேலை உனக்கு வரும்பொழுதுதான் உன் திறமையை காட்ட முடியும். அது நீ வெற்றியும் காண முடியும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆகையால் உன் வேலையில் நீ தனித்திறமை காண்பித்து அதில் நீ மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காக எடுத்துக்கொள். ஆகையால் நான் நினைத்தது நடக்கவில்லை என்று அப்படியே இழந்து விடாதே. எப்படியும் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ உனக்கான செயலில் துணிச்சலோடு இறங்கு. உனக்கான தைரியமும் துணிச்சலையும் உன் சாயப்பா நான் உனக்கு தந்து கொண்டே தான் இருப்பேன். நடப்பதை பார்த்து பயம் கொள்ள வேண்டாம். இப்பொழுது உனக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை என்று நீ கவலைப்பட தேவையில்லை. எந்த சூழ்நிலை எப்படி மாறும் என்று யாருக்குமே தெரியாது அல்லவா? நாம் கண் இமைக்கும் நேரம் போதும். நமக்கான வெற்றி கிடைப்பதற்கு அது வரையிலும் நாம் வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம். மீதியை உன் சாயப்பா உனக்காக உன் வாழ்க்கையில் பொறுப்பேற்றி விட்டேன் அல்லவா? அதை நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நல்ல விஷயத்தை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கப் போகிறது. உன் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.